single click. However, these achievements could lead to emerging risks and vulnerabilities. Crimes and illegal acts such as financial, monetary, and commercial frauds can happen behind these achievements. It emphasizes on taking necessary precautions to safeguard hardware, software, and data from possible vulnerabilities. Vulnerabilities ன்னு சொல்றது என்ன? ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியப்பாட சொல்லுவோம் வல்னரபிலிட்டி. ரைட்? உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு சாமான் வெளியே சும்மா திறந்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இட் இஸ் வல்னரபிள் டு ஃப்ளீ. அதாவது கொசுவுக்கு அது வல்னரபிள். ஏண்டா கொசு வந்து அதை மச்சிடும். அப்படி அந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன்னு சொல்லுவோமே, அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லணும் வல்னரபிலிட்டி. ரைட்? அப்ப இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இன்றைக்கு எல்லா விஷயமும் டெக்னாலஜி ஹஸ் கம் அப் டு லெவல் யூ கேன் டூ திங்ஸ் வித் அ சிங்கிள் கிளிக். அந்த ஒரு கிளிக் பண்றதால உங்களுக்கு நல்லதும் விளையலாம், கெட்ட விஷயங்களும் விளையலாம், பாதிப்பான விஷயங்களும் உங்களுக்கு உருவாகலாம். இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்க்கு பின்னால கிரிமினல் ஆக்ட்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியலோட சம்பந்தப்பட்டது, மானிட்டரி, கொமர்ஷியல் ஃப்ராட்ஸ் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதனால இதை வந்து சேஃப்கார்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. முதலாவது லாஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ உங்களுக்கு இதுல ஒவ்வொரு காமனா இருக்கிற சில லாஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சில லாஸோட பெயர்கள் தரப்பட்டிருக்குது. நீங்க சும்மா ஒவ்வொரு லாவும் நான் இங்கே 2 தான் இருக்குது. அந்த லாவோட முக்கியமான விஷயம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா போதும். ரைட்? இது சம்பந்தமா நீங்க உண்மையா பிஐடி செமஸ்டர் 5ல வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்னு ஒரு பாடம் வருது. அதுல தனியாக இந்த லாஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. எனக்கு ஒரு அறிமுகம் தான். Okay, so the enacting laws, standards and procedures can assist in preventing crimes and illegal acts. அப்போ சட்டங்கள், தரங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ், நடைமுறைகள், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் என்னத்தை தடுக்குதாம்? preventing crimes and illegal acts. It will help people hesitant to attempt in doing crimes and illegal acts. அப்போ எப்படி இது சப்போர்ட் பண்ணுது? அப்படியான வேலைகள் செய்கிற ஆட்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஹெசிடன்ட்னு சொன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கும். If someone does a crime, then there are legal actions that can be taken against. So the following are some acts that have been developed to prevent crimes and illegal activities related to digital devices usage. அப்போ இந்த சட்டங்கள் அறிமுகப்படுத்திக்குது இந்த மாதிரி கிரைம்ஸை, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடை செய்யுது. அதில் ஒன்று கிராம் லீச் பைலி ஆக்ட். பைலின் வரும், பிளைலின் போட்டி. ஓகே. Gramm-Leach-Bliley Act is known as the GLB Act or GLBA or Financial Modernization Act of 1999. In the US, the federal law is that financial institutions should explain how they share and protect customers' data. When the federal law வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்க ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஃபினான்ஸோட சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கஸ்டமர்ட டேட்டாவை அவங்க கேப்சர் பண்றாங்களா இருந்தால் அதை எப்படி ஷேர் பண்றாங்கன்னு வெளிப்படுத்தும். அதாவது அவங்களோட ஒழுங்குகளை சொல்லணும், வெளிப்படையா ரகசியமா வச்சு கொண்டிருக்காம அதை சொல்லணும். இந்த டேட்டாவை நாங்கள் என்ன தேவைகளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் அவங்க சொல்லப்பட்ட அந்த நடைமுறைக்கு மீறி இஃப் தே ஷேர் த டேட்டா, அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். ரைட்? So companies need to ensure the customers that their information is secure. அப்போ இப்படி கம்பெனிஸ் என்ன செய்யணும்? கஸ்டமர்ஸுக்கு ஒரு கேரண்டியை கொடுக்கணும். அவங்களோட டேட்டா நாங்கள் எடுக்கிறோம், அப்போ பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கேரண்டியை கொடுக்கணும். The companies should also give the customers the right to opt out if they do not want to share their data with the company and other third-party companies. அந்த ரைட்டையும் கொடுக்கும். இந்த ரைட் அவங்களுக்கு விருப்பமானதை மட்டும் தந்து மற்றதை அவங்க ஹைட் பண்ணி வைக்கணும்னு சொன்னா, கஸ்டமர்ஸ் தர விருப்பம் இல்லைன்னு சொன்னா சில டேட்டாவை, அதுக்குள்ள உரிமையும் அந்த கம்பெனிஸ் கொடுக்கணும். இப்போ பைஃபோர்ஸ்ல சில கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் எடுக்க இயலாதுன்ற ஒரு விஷயத்தான் சொல்லலாம். இப்போ நீங்க ஒன்று விருப்பம் இல்லைன்னு சொன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில் கேட்குறாங்கட்டா, நீங்க கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைண்டா அதை நீங்க கொடுக்க தேவையில்லை.
அப்போ அதை என்ஷூர் பண்ணுற ஒரு ஆக்ட் தான் இந்த கிராம் லீச் பைலி ஆக்ட், ரைட்? So the company should also give the customers the right to opt out if they do not want to share their data with the company and other third-party companies. Through this act, companies are entitled to protect sensitive private data such as national identity numbers, credit debit card numbers, etc. These guidelines should be given to the customers in a written format. ஒரு கம்பெனியோட நீங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ரிட்டன் கேரண்டி ஒன்று தரணும். என்ன டேட்டாவை நாங்கள் எடுக்கிறோம், இதை எப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம், இது என்ன தேவைகளுக்கு யூஸ் பண்ணுவோம், இது தெளிவாக அவங்க சொல்லித்தரோம். சொன்ன அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அந்த கம்பெனியோட. So the benefit of this act is that it protects sensitive data related to customers. This is the main vision. Protects sensitive data related to customers. The sensitive data can be credit card, social security number. The social security numberங்கிறது எங்கட நாட்டில் என்ஐசி மாதிரி யூஎஸ்ல வந்து எஸ்எஸ்என் சொல்றது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். இப்படியான இந்த டீட்டெயில் எல்லாமே ஒரு ஆளோட பர்சனல் டேட்டா, அதுக்கு சொல்றது PII, personally identifiable information and சொல்ல PII சொல்ற ஒரு டேட்டா. இது உண்மையில ஒரு ஆளோட வெரி பிரைவேட் டீடைல்ஸ் தான் இது. கிரெடிட் கார்டு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், நேம், கான்டாக்ட் நம்பர்ஸ், etc. Violating the rules of act can result in paying penalty charges for each violation and can send to prison for 5 years. அப்படி அதோட தண்டனை. அதுதான் Graham Leach Bailey Act. அடுத்து HIPAA, Health Insurance Probability and Accountability. This act was established in 1996. It maintains the patient's information. This health sector maintains the patient's information confidentially and ensures that the information cannot be shared without the patient's approval. The act provides information on what situations give the authority to disclose information without consent and what penalties are imposed on people or organizations who violate the Act's laws. This act protects the sensitive data of the covered entities. There are 3 types of covered entities. One, healthcare providers, health plans, healthcare clearinghouse. Healthcare providers are the practitioners that provide a healthcare facility. Health plans, organizations that provide healthcare plans such as insurances. அதே மாதிரி clearinghouse, a third-party organization that processes transactions related to insurance claims and billing. அப்போ இது என்ன சொல்றாங்க, பொதுவாக இது வந்து ஹெல்த் செக்டர்ல இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் எடுப்பாங்க. உங்களோட டயக்னோஸ் பண்ண டீட்டெயில் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும். அந்த HIPAA ஆக்ட் வந்து என்னத்தை என்ஷூர் பண்ணும்டா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த காரணம் கொண்டும் வேற யாருக்கும் உங்களோட ஹெல்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடும். ஏன்னா அதுவும் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தானே. இப்போ மற்ற மேலே பார்த்த இன்ஃபர்மேஷன் தவிர இது வந்து இன்னொரு வீக்னஸை தானே எக்ஸ்போஸ் பண்ணும். அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ அதை வச்சு யாராவது கிராக்கர்ஸோ பார்கெயின் பண்ணுறாங்களோ அவரோட வீக்னஸை பிடிச்சி ஏதாவது ஒன்று செய்யலுமே. அதால் இந்த HIPAA ஆக்ட் வந்து அது அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்ன டீட்டெயிலை ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஆக்டில் கிளியராக இருக்குது எந்த சந்தர்ப்பத்தில் அந்த அதிகாரம் authority is given to disclose information எப்போ வெளிப்படுத்தோன்ற அதிகாரம் இருக்குது. அதாவது வித்தவுட் கன்சென்ட், பேஷண்ட்டை கேட்காம எப்போ கொடுக்கலாம்ன்ற நிபந்தனைகளும் இருக்குது. அதே மாதிரி அதை வயலேட் பண்றாங்களுக்கான பெனால்டிஸ் என்னன்ற டீட்டெயில்ஸும் அந்த HIPAA ஆக்ட்ல இருக்கு. இந்த HIPAA ஆக்டோட சம்பந்தப்படுற பார்ட்டிஸ், என்டிட்டிஸ் யாருன்னு பார்த்தால் இது யாரோட சம்பந்தப்படும் சொன்னா ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், ஹெல்த் பிளான்ஸ் செய்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக வேலை செய்கிற ஏஜென்ட்ஸ், அதான் ஹெல்த் கேர் கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொல்லுது. இவங்க 3 பேருக்கும் இடையில ஒரு பேஷண்ட் டேட்டா வந்து பொதுவாக ஷேர் பண்ணப்படும். அப்போ இவங்க யாரும் அவங்களோட அந்த தேவைகளுக்கு மேலதிகமாக அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுவாங்களா இருந்தால் தே வில் பி பெனலைஸ்ட், அதாவது தண்டனை கொடுக்கப்படும். HIPAA ஆக்ட். அப்போ HIPAAன்னு சொன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி.
Data protection and security. The world today is built of the data. The evolution of technology drags on the use of data on a much larger scale, emerging new study areas such as data science. The data comprises of both public and confidential data. When personal data are used, it is essential to maintain their privacy without letting any unauthorized persons access them. சரியா? Today data வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இன்டர்நெட்ல நிறைய சப்மிட் பண்றோம். எங்களோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு இடத்துல நாங்க சப்மிட் பண்றோம். டேட்டா வந்து ஒன்று டூப்ளிகேட் ஆகிருக்குது, லார்ஜ் அமௌண்ட்லயும் இருக்குது. அப்படி இருக்கிற நேரம் புதிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் ஆகிக்குது, டேட்டா சயின்ஸ் சொல்லி. பிக் டேட்டான்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள அதை பிக் டேட்டால வேலை செய்கிற ஆளுக்குள்ள டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு இந்த டேட்டா வச்சு கொண்டு தான் புதிய பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த டேட்டா வச்சு பேட்டர்ன் ஸ்டடி பண்ணுவோம். இதுல என்ன எடுக்கலாம், இதுல என்ன புதிய விஷயங்கள் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு கொண்டு தான் அவங்க இதை அவங்களோட நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்றது. அப்போ அப்படி அவங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ற நேரம் கட்டாயம் பிரைவசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ரைட், அதை நினைக்க ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண இல்லாத மாதிரி ஏற்பாடுகள் இருக்கணும் ஆர்கனைசேஷன்ஸ்ல. அப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் செய்யக்கூடிய சில மெத்தட்ஸை கீழே போட்டிக்குது. ஒன்று உங்களுக்கு ஆகவே பரிச்சயமான பாஸ்வேர்ட் சொல்ற விஷயம். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் அ சீக்ரெட் கோட் தட் இஸ் யூஸ் டு authenticate access to a digital device or personal account. When creating a password, it is important to use a strong password. A strong password comprises 10 or more characters that include upper and lowercase characters, numbers, and non-alphanumeric characters. அப்போ பாஸ்வேர்ட்ஸ்ல வந்து பொதுவான ரேஞ்ச் வந்து மினிமம் 10. சில வெப்சைட்ஸ்ல பார்க்கலாம், சில அப்ளிகேஷன்ஸ்ல 8 கேட்பாங்க. மினிமம் 8 இருக்கும். வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 10 இருந்தால் நல்லா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராமர்ஸும் அது கண்டிஷனை கொடுத்து வச்சிருப்பாங்க. அதில் அப்பர் லோவர் கேஸ் வரலாம், நன் அல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் போடலாம். இந்த மாதிரி அட் சைன் இல்லாட்டி டேஷ் ஏதாவது வேறு வேறு சிம்பிள்ஸை நீங்கள் போடலாம். இப்போ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட், வீக் பாஸ்வேர்ட். நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தான் சும்மா பியூர்லி வாசிக்கக்கூடிய, எல்லாராலும் கெஸ் பண்ணக்கூடிய, சாரி வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்ற நேரம் எல்லாராலையும் கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்படி அது ஒரு சர்வே ஒன்று இருக்குது, நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிறகு உலகத்திலே இந்த டாப்பாக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் என்னன்னு சிஸ்டம்ஸில் அட்மின் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின். எப்படியாவது உள்ளுக்குள்ள பூந்துருவாங்க யாரு சரி. அப்படி இல்லாட்டி டெஸ்ட் 1 2 3. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஆட்கள் பரிச்சயமான வேர்ட்ஸ். அப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் அதை கெஸ் பண்ண மாட்டான்னு இல்லை, லேசாக கெஸ் பண்ணிடுவோம். ரைட், இப்போ அப்படி வர இந்த மாதிரி சும்மா பிளண்ட் ஆகிக்கிற வேர்ட்ஸ் தானே, இதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணணும். அதுக்காண்டி தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று போகுது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போகுது. அதில் ஒன்று நீங்கள் ஞாபகம் வைக்கணும், உங்களுக்கு திரும்ப மெமரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி வைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுக்கொண்டு நீங்கள் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஷேப்பில் ஒன்றை கேபிட்டலைஸ் பண்ணி ஒன்றை சிம்பிள் பண்ணி. இப்போ இதில் பாருங்கள், பாஸ்வேர்டுங்கிற வேர்ட் தான் அவருக்கு ஞாபகம் வைக்கணும். ஆனால் எப்படி அதை டைப் பண்ணணும், கேபிட்டல் பி ஏக்கு பதில் அட் சிம்பிள் $. அப்போ அது பாஸ்வேர்டு என்டர் பண்ணவருக்கு தான் ஞாபகம் வரும். அப்போ இதை கெஸ் பண்ணுறது சில நேரம் கஷ்டமாக. இன்னொரு ஆள் வந்து அதை கேபிட்டல் ஓ போட்டிப்பார், இன்னொரு ஆள் சிம்பிள் டபிள்யூ போட்டிப்பார். ரைட், இப்படியான டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன வேர்டை நினைப்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஸ்ட்ராங் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதான் உங்களுக்கு சில அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்ல வந்து அந்த இண்டிகேட்டரை காட்டும், இந்த பாஸ்வேர்ட் வீக், ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். நீங்கள் டைப் பண்ணிக்கிற காம்பினேஷனை வச்சுக்கொண்டு அது காட்டும். அப்போ வீக்குன்னா நீங்கள் வீக்குக்கு போகக்கூடாது, நீங்கள் அதை எப்படியாவது ஸ்ட்ரென்த் பண்ணான்ட்டா தட்ஸ் குட் ஃபார் யோர் சேஃப்டி. ஓகே, அப்போ முதலாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் மெத்தட் வந்து பாஸ்வேர்ட்ஸ் நாங்கள் செய்வோம். அடுத்தது சாஃப்ட்வேர் ஃபயர்வால் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணுறது. Software firewall is installed on a computer which is connected to a network. So it is basically a software. It can filter incoming and outgoing traffic. We have already discussed that.
Software firewalls protect your computer network from malware and hackers. It can protect the computer on which it is installed. For instance, if it is installed on your computer, then it protects your computer. If the software firewall can control data traffic flowing in and out of the network. This main வேலை வந்து இதுதான். Controlling data traffic flowing in and out of a network. It can help you block specific applications or websites accessing the computer and prevent sending sensitive and or secured data to the network. சரியா? சில applications block பண்ணலாம். சில applications internet யூஸ் பண்றதுல நீங்க block பண்ணலாம். இல்லாட்டி வெப்சைட்ஸ் சிலதை access பண்றதை நீங்க firewall நீங்க ஃபில்டர் பண்ணி வைக்கலாம். இன்னொரு வெப்சைட்ஸ் போகாத மாதிரி நீங்க டைப் பண்ணலாம். நீங்க அதுல கன்ஃபிகர் பண்ணி வைக்கலாம். Also, software firewalls can deny access to prohibited IP addresses or suspicious websites. So it's the same thing. The Windows operating system, Windows 7 and onwards, and the Mac operating system have inbuilt software firewalls. சரியா? இதுக்குன்னு வேற firewall தேவையில்லை. இப்போ இதுல இருக்கிற firewall கொண்டு இருக்கு விண்டோஸ்ல. அது இல்லாம ஒரு ஆன்டிவைரஸ் சொல்யூஷனும் வச்சுக்கிறாங்க. டிஃபெண்டர் அது ஒன்று சொல்லி இந்த விண்டோஸ் செக்யூரிட்டின்னு சொல்லி விண்டோஸ் டிஃபெண்டர்னு சொல்லி ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்து இதுலயே ஒரு ஃபயர்வாலும் இருக்குது விண்டோஸ்ல. நீங்க சும்மா விண்டோஸ் ஃபயர்வால் அடிச்சா விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் இப்போ ரெண்டு தனியே இருக்குது. இதுவும் இருக்குது. இந்த பேர்ல மாத்திக்கணும். முந்தைய விண்டோஸ் ஃபயர்வால்னு பேர்ல இருந்தது. இப்போ டிஃபெண்டர் ஃபயர்வால். ஸோ அதுக்குள்ள போய் நான் சொன்ன இந்த இவ்வளோ கன்ஃபிகரேஷன்ஸும் நீங்க செய்யலாம். எந்த வெப்சைட்ஸ் அலோவ் பண்றது, எந்த இதை பிளாக் பண்றது, சகலது நீங்க கன்ஃபிகர் பண்ணலாம். ரைட். இஃப் யூ ஹேவ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின், நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் உள்ள ஒரு ஆளா இருந்தா you can change your software firewall settings and allow or block applications communicating through the firewall. இதெல்லாம் கன்ஃபிகரேஷன் செய்யலாம் only if you are the administrator. If you are a guest or a normal user, it's not possible. அடுத்தது மூன்றாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு என்ன? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். This is used to protect your digital devices from malware and computer viruses. It scans the computer, disks, memory, and programs to identify any possible threats. If it finds a threat, then it cleans or quarantines the files that are affected by the malware. The word parichayama idu. Quarantine. பரிச்சயமா வேணாம். COVID-19க்கு முன்னுக்கு உள்ள வேர்ட் தான் இது குவாரண்டைன். அப்போ அதோட மீனிங் சரியா விளங்காம இருக்குது. ஆனால் COVID-19 வரவிட்டு தான் அது குவாரண்டைன் தான் என்னன்னு நினைச்சு. இதுல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன செய்யும்டா, இப்போ சில நேரம் நீங்க பென் டிரைவோ அல்லது வெளியில இருந்து ஒரு வைரஸ் மாதிரி அதாவது சஸ்பிஷியஸ் ப்ரோக்ராம், வைரஸ் அறிக்கை ஒன்று தேவையில்லை. ஏதாவது ஒரு அப்நார்மல் அப்ளிகேஷன் ஒன்று ரன் ஆக துவங்கிட்டுச்சுன்னா மெஷின்ல, இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன செய்யும், அந்த ஃபைல்ஸ் அல்லது அந்த ப்ரோக்ராமை செப்பரேட்டா அப்படி பிளாக் பண்ணி வைக்கும். ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ற மாதிரி நார்மல் யூசேஜ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி வச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். there are some files that need attention சொல்லி. இல்லாட்டி சில ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ல டிரெக்டாவே சொல்லுவாங்க some files are quarantine. இப்போ குவாரண்டைன் தான் என்ன, நாம அனுபவிச்சிடும் என்ன அப்படி ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் என்ன சஸ்பிஷியஸ். சிலது இருக்குது ஆட்டோமேட்டிக்லி டிலீட் பண்ணிடும். ஆகவே பாப்புலரான வைரஸா இருந்தா அவங்களோட வைரஸ் டேட்டா பேஸ்ல அது செக் பண்ணி கொண்டு இருக்கும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். மோஸ்ட் பாப்புலர் வைரஸா இருந்தா வந்ததோடய அது டிலீட் பண்ணிடும். இப்படி புதுசா ஏதாவது வந்தால் உங்களோட ஆக்ஷன் எடுக்க காட்டியும் குவாரண்டைன் பண்ணி வைக்கும். அதுதான் இந்த குவாரண்டைன் சொல்றோம். ஸோ இட் வில் either clean it or it will quarantine the files that are affected by the malware. Malware or malicious software can be a worm, Trojan, or adware. Right. What is a worm? A worm is a virus that replicates automatically and infects the files. முதலாவது point. Trojan represents as a legitimate file and trick you. உண்மையான ஃபைல் மாதிரி ஃபேக் பண்ணிவிடும், உங்களை ஏமாத்தி விடும். நீங்க அதை போய் யூஸ் பண்ணுங்க. So you will be misled and downloaded to install it on your computer. And it can steal your data or even damage your data. இது ட்ரோஜான் செய்யக்கூடிய வேலை.
ஒன்று சொல்றது ரெப்ளிகேட் பண்றது. அடுத்தது adware வந்து it is a scam that shows unwanted advertisements on your computer. ஸோ அப்படியே பப் பண்ணிக்கொண்டு நீங்க க்ளோஸ் பண்ண வந்துகிட்டே இருக்கு. இதை சொல்றது adware. So therefore to prevent this malware, installing antivirus software is important. Right. இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன்ல மூன்றாவது. நாலாவது ஏற்பாடு என்ன? பேக்கப்ஸ் எடுக்கிறது. பேக்கப்ஸ் சொல்றது என்ன கேள்விப்பட்டீங்களா? பேக்கப் எடுக்குன்னு என்ன? காப்பி எடுக்கிறது. எஸ், காப்பீஸ் எடுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. பேக்கப்ஸை வந்து நீங்க கன்ஃபிகர் பண்ணலாம் சிஸ்டத்துல. டெய்லி பேக்கப் எடுக்க போறீங்களா, வீக்லியா, மந்த்லியா? வாட்ஸ்அப்ல இது அந்த வேர்ட் என்ன அடிக்கடி கேட்கும், பேக்கப்ஸ். அது என்ன செய்யும்? ஸோ வை இஸ் பேக்கப் நீடட்? ஏன் பேக்கப் பண்ணணும்? ரிட்ரீவ் பண்ணணும், ரிகவர் பண்றது. உங்களுக்கு கரண்ட் டேட்டா வந்து என்ன சொல்றது கிராஷ் ஆகினால் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே, அதுக்கு நீங்க பழைய காப்பீஸை ரீஸ்டோர் பண்ணி, பேக்கப்போட வர அடுத்த வேர்ட் தான் ரீஸ்டோர் அல்லது ரீகவரின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு வேலை செய்யும். So if your computer is lost or crashes, then you will lose your data. Backups and data recovery methods help in protecting your data. Backup is storing data in different locations. Backup எப்படி செய்யறது? இப்போ நீங்க பேக்கப் எடுத்து அதே டிவைஸ்க்குள்ளே பேக்கப் பண்ணா நல்லமா? இல்லை, அப்போ அர்த்தமே இல்லாம போயிடும். ஏண்டா நீங்க எடுத்த நோக்கமே அதை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ மெயின் டேட்டாவும் எடுத்த காப்பியும் சேர்ந்து அழிஞ்சு. பேக்கப் வந்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். அண்ட் ரிகவரி இஸ் ரீஸ்டோரிங் த டேட்டா டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அப்போ ரெண்டு டேர்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டி. வாட் இஸ் பேக்கப், வாட் இஸ் ரிகவரி? So backup is storing data in different locations or taking copies of the data and storing in different locations. Recovery means restoring the data to its original state. That original நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர restore பண்றது. Backups can be made periodically in secondary data storages or the cloud. அப்ப எங்கெல்லாம் backup பண்ணலாம்? Secondary data storages. Example: external hard disk, USB, CD, also you can do it. எல்லாத்தையும் நீங்க கிளவுட்ல நீங்க அப்லோட் பண்ணலாம். ரைட். பீரியாடிக்கலி இங்கிலீஷ் தான். ஏதோ மீனிங் வழங்கிட்டு இது என்னன்னு தெரியாது. சொல்லுங்க, தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லலாம். Periodic. What is the period in the school? Subject வந்து பாடம். Period first period, second period. Specific time. இங்க periodically இருந்தாப்புல இருக்கு, ஒகேஷனலி மாதிரி. ஒரு டைம் வரையறுத்து பேக்கப்ஸ் நடக்கும். இப்போ எவ்ரிடே 2 o'clock பேக்கப் நடக்கும் இந்த மாதிரி. ரைட். பேக்கப் ஃப்ரீக்வன்சி அப்படிதான் நடக்கும். ஸோ ஃபிளாஷ் டிரைவ்ஸ் ஆர் யூஎஸ்பி டிரைவ்ஸ் ஆர் காமன்லி யூஸ் டு பேக்கப் டேட்டா மெயின்லி பிகாஸ் இட் இஸ் ஸ்மால் அண்ட் போர்ட்டபிள். அப்போ இதுலேயும் பேக்கப் செய்கிற நேரம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து போர்ட்டபிலிட்டிக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது, ஃபிளாஷ் டிரைவ், யூஎஸ்பி. However, these two benefits can make it problematic as well because such a small device can easily get lost. சில ஆளுக்கு பென் டிரைவை திறப்புக்கு ஒரு மாதிரி பாய்க்குது. அதுனா திறப்பும் சேர்ந்து போயிடுச்சுன்னா பேக்கப்பும் சேர்ந்து போன மாதிரி தான். ரைட். அப்போ அந்த ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது இந்த டிவைசஸ்ல. ஆல்சோ டு மேக் பேக்கப்ஸ் இன் அ யூஎஸ்பி டிரைவ் யூ ஹேவ் டு மேனுவலி காப்பி ஈச் ஃபைல் அண்ட் ரிமெம்பர் டு டூ திஸ் ஆஃபன். உண்மைதான். யூஎஸ்பியை பிளக் பண்ணி பேக்கப் எடுக்கணும்னா நீங்கள் மெனுவலில் தான் செய்யணும். ரைட். அந்த மெனுவல் இன்டர்வென்ஷன் நீங்கள். ஸோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் யூ மைட் டிலீட் ஆர் ஆல்டர் த ஃபைல்ஸ். அதில் சில நேரம் ஹியூமன் எரரால் நீங்கள் காப்பி பண்ணுற நேரம் சிலதை அழிச்சு விட்டுறலாம், மோடிஃபை பண்ணி விட்டுறலாம். அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ தேர்ஃபோர்
letting your computer to backup the files automatically is the best option. சரியா? உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களை கேட்காம அது நீங்கள் ஆட்டோ கன்ஃபிகரேஷன் கொடுத்து வச்சிருந்தா அதோட பாட்டில் அது பேக்கப் எடுக்கும். ஆல்சோ யூ கேன் யூஸ் கிளவுட் சர்வீசஸ் டு பேக்கப் யுவர் ஃபைல்ஸ். அப்போ தேர் ஆர் 3 types of backups: full backup, incremental and differential. ஃபுல் பேக்கப்னு சொல்றதுன்னா முழு செய்யும் அப்லோட் பண்ணுறது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் உள்ள டேட்டா அத்தனையும் அப்லோட் பண்ணுறது, காப்பீஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது. whenever you backup your file, it copies everything. Incremental backup னு சொன்னா the next time when you want to copy the files, it checks for the changes made for the files compared to the previous backup. இப்போ நேற்று ஒரு பேக்கப் நடந்து இன்றைக்குள்ள பேக்கப் பண்ற நேரம் இன்றைக்குள்ள ஃபுல்லையும் தேவையில்லை. அது நேற்று விட்ட இடத்துல இருந்து இன்றைக்கு மட்டும் உள்ள மீதத்தை மட்டும்தான் அப்லோட் பண்ணும். அப்படிலாம் என்ன செய்யணும்? முழுசையும் அப்லோட் பண்ணும். இது வந்து விட்ட இடத்துல இருந்து அது இன்க்ரிமெண்டல், படிப்படியா அது பேக்கப் பண்ணும். So then it only copies the files that were changed after completing the last backup. Last backup la irundhu மாற்றம் அடைஞ்ச அவ்வளோத்தையும் எடுக்கும். Differential backup னு சொல்றது copies new files and update the files which have been modified after the last full backup. இது என்ன செய்யும்டா? இப்போ 10 ஃபைல் இருக்குன்னு வைப்போமே பேக்கப்ல. இப்போ அந்த 10 ஃபைல்ல ஒரு 4வது ஃபைலை நீங்க மோடிஃபை பண்ணிக்கிறீங்க. அது மோடிஃபை பண்ணதை மட்டும்தான் அப்லோட் பண்ணும். மற்றதெல்லாம் அன்டச் தானே. அப்போ அதை செக் பண்ணும். எல்லாத்துடைய செக் சம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் ப்ரோக்ராம்லையும் செக் பண்ணுவோம். 2 ஃபைல் ஒரே மாதிரி இருக்கிறான்னு எப்படி செக் பண்ணுறேன்னா செக் சம்னு சொல்லி ஒரு வேல்யூ. அந்த செக் சம் வேல்யூ மாற்றம் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நோ சேஞ்சஸ்ல ரெண்டுமே ஐடென்டிக்கல். அப்போ அதை செக் பண்ணி அதை என்ன செய்யும்? அப்படி லோக்கலி ஏதாவது மோடிஃபிகேஷன் இருந்தால் அங்கே இருக்கிற வெர்ஷன் பேக்கப் வெர்ஷனுக்கும் இதுக்கும் இருந்தால் only those files will be backed up. அப்போ இதுதான் டிஃபரன்ஷியல் பேக்கப்னு சொல்லுது. இந்த 3 பேக்கப் விளங்கிட்டா? You understand? Muski, understood? ஓகே, அப்போ 6.24 பேக்கப்ஸ் வந்து 4வது ப்ரொடெக்ஷன் மெத்தட். அடுத்த ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தட் தான் இன்புட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரும். இன்புட் கண்ட்ரோல்ஸ் ஆர் யூஸ்ட் டு பிளாக் எனி illegitimate applications accessing your data. தடவுன்னு போடுறது. It maintains the privacy and confidentiality of your data when they are transferred between different applications. There are 3 types of input controls. First one, input authorization. Before data is entered to the computer, authorize, record and monitor the data sources. நீங்க டேட்டா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நீங்க போட போறீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க அதை ஆத்தரைஸ் பண்ணணும். ஆத்தரைஸ்ன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள அந்த அனுமதி கிடைக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணணும். நடந்த ஆக்டிவிட்டி என்ன நாங்க இதுல என்டர் பண்றோம். அதே நேரத்தில் அதை சூப்பர்வைஸ் பண்ணும், மானிட்டர் பண்ணும். எங்க டேட்டா போடப்படுதுன்னு சொல்லி ஆத்தரைசேஷன், ரெக்கார்டிங் அண்ட் மானிட்டரிங் நடக்கணும். இதை சொல்றது இன்புட் ஆத்தரைசேஷன். ரெண்டாவது இன்புட் கண்ட்ரோல் வந்து டேட்டா கன்வர்ஷன். டிரான்ஸ்கிரைப் த இன்புட் டேட்டா அக்யூரேட்லி டியூரிங் கம்ப்யூட்டர் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ ஒரு பரிமாற்றம் நடக்கிற நேரம் டேட்டாவை சரியான முறையில் அக்யூரேட்டா நீங்க அதை கொடுக்குறது, இன்புட் பண்றது. டேட்டா எடிட்டிங் 3வது. வெரிஃபை டேட்டா இன்புட்ஸ் அண்ட் எடிட் இஃப் எனி எரர்ஸ் occurred during the entry. இப்போ இன்புட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, எரர்ஸ் வந்துட்டு அப்போ கடைசியில் என்ன செய்யணும்? திரும்ப பார்த்து அதை எடிட் பண்ணும், மாடிஃபை பண்ணும். இப்படி 3 வகையான இன்புட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்புட் ஆத்தரைசேஷன், data conversion, data editing. Right? So just read the explanations for each 3 of them for a minute.
அடுத்த டேட்டா ப்ரொடெக்ஷன் மெத்தட் தான் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றது. எப்பவுமே ஒரே வெர்ஷன்ல இல்லாம ஒரே வெர்ஷன் வச்சு கொண்டிருந்தா என்ன நடக்கும்? சில நேரம் அந்த வெர்ஷனுக்கு வல்னரபிலிட்டிஸை பார்த்திப்பாங்க. ஹேக்கர்ஸ் வந்து தொடர்ந்து ஸ்டடி பண்றது எல்லா சாஃப்ட்வேரையும். அப்போ அப்கிரேட் பண்ணாதான் பேச்சஸ் வரும். பேட்ச்ன்னு சொல்றது ஒரு ஃபிக்ஸ். சாதாரணமா டயர்ல பஞ்சர் ஆகுனா அது பேட்ச் போடுவோம் வேணாம். ஏன் அது பிரச்சனை, அதில் ஏதோ ஓட இல்லாது ஓட்ட விழுந்துட்டு இப்போ அதை பேட்ச் பண்ணாதான் காத்தடிச்சு ஓடலாம். அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேருக்கும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி ஹோல்ஸ்ன்னு சொல்றது. இதை அதில் செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்றது. இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து தாராளமாக அனலைஸ் பண்ணி தேவையான அவங்களோட கைவரிசையை காட்டி கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஒன்று செய்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கம்பெனியால் அந்த ஃபிக்ஸ் வரும். ஸோ சாஃப்ட்வேர் அப்கிரேட் இஸ் டன் டு கெட் த newest version of the software. The new versions come with updated features than the older version. Not only to get the latest features, but also to improve the security of the software. Upgrades are done. For example, you can upgrade the antivirus guard periodically. The companies update the antivirus guards to protect your data from new viruses that appear from time to time. For antivirus software நடத்துகிற நேரம் நீங்கள் மேனுவல் அப்கிரேட் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் ஆட்டோ அப்கிரேட் போட்டால் அது என்ன செய்யும்டா, லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ் டேட்டா பேஸஸை டவுன்லோட் பண்ணும். அவங்களோட சர்வரில் இருந்து டவுன்லோட் பண்ணி அப்போ லோக்கலி அந்த டேட்டா பேஸ் இருந்ததோடு இனி புதுசாக ஏதாவது வைரஸ் வந்தால் அது டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தரும். ஸோ திஸ் இஸ் சாஃப்ட்வேர் அப்கிரேட் இஸ் another ப்ரொடெக்ஷன் மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அடுத்த டிஸ்போசல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். டேட்டா டிஸ்போசல் பாலிசி டிஸ்போஸ் பண்ணுறதுனா டேட்டாவை நாங்கள் பாவிக்காட்டி தொடர்ந்து அதை வெளியாக்குறதுக்குள்ள ஒழுங்கான ஒழுங்குமுறைகள் இருக்கணும். ஸோ டேட்டா டிஸ்போசல் பாலிசி இஸ் implemented to ensure that the data of computers or other digital devices that are not in use are permanently deleted or retired. Permanently அழிக்கிறதுக்குள்ள முழு ஏற்பாடும் செய்யப்படும். It can also be defined as discarding the digital devices by deleting their data securely so that no one can retrieve them. அந்த அளவுக்கு நீங்க அதை delete பண்ணிடும். This approach guarantees data privacy and confidentiality. Not only digital devices, but also storage devices. அப்போ கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற இதுகளையும் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணலாம் பொருத்தமான டிஸ்போசல் பாலிசிஸ் மூலமாக. GDPR, General Data Protection Regulations and Principles. சில சட்ட மூலங்களும் விதிகளும். GDPR sets guidelines on collecting and processing personal information of people living in the European Union. அதுக்குள்ள ஒரு சட்டம் தான் இது. யூரோப்பியன் யூனியன்ல வாழ்றாளுக்கு டீடைல்ஸ் இருக்கு. It was established in April 2016 by the European Parliament to protect the personal data of EU residents. அப்ப GDPR என்ன செய்யுது? யூரோப்பியன் ரெசிடென்ட்ஸ் அல்லது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ் பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஆக்ட் GDPR. To maintain data privacy, companies should get consent from individuals to process their data. Also, they need to anonymize the data. There are 7 principles covered under the GDPR. Okay, இதுல உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம். இந்த ரூலுக்கு கீழே வர விஷயம். முதலாவது, data of the individual should be processed lawfully, fairly and transparently. Lawfully என்ன? இப்போ டேட்டா யூஸ் பண்ணா, ஒரு ஆளோட டேட்டா யூஸ் பண்ணா அதை lawfully ப்ரொசஸ் பண்ணணும். lawfullyன்னு சொன்னா என்ன? சட்டத்துக்கு மதிச்சு சட்டத்தின் படி நடக்கும். ஃபேர்லின்னா நீதியா நடக்கும், ரைட்? யாருக்கும் பயஸ்ட் இல்லாம நடக்கும் அந்த ப்ரொசஸிங். டிரான்ஸ்பெரண்ட்லின்னா what is transparent? வெளிப்படை, மூடி மறைச்சு கொண்டு டேட்டா ப்ரொசஸ் பண்ண இல்லாது இண்டிவிஜுவல்ஸுக்கு வெளிப்படையா இருக்கணும். இதுதான் ப்ரொசஸ் ஆகுது. இது முதலாவது பிரின்சிபல். ரெண்டாவது, டேட்டா ஷுட் பி ப்ரொசஸ்ட் அக்கார்டிங் டு த அக்ரீட் கண்டிஷன்ஸ் அண்ட் பர்பசஸ். அது விளங்கு தானே? மூன்றாவது, பர்சனல் டேட்டா ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஷுட் ஒன்லி பி ப்ரொசஸ்ட் ஃபார் இட்ஸ் இன்டெண்டட் பர்பஸ். எந்த நோக்கத்துக்காக? இன்டெண்டட் பர்பஸ்ன்னு சொன்னா
எந்த நோக்கத்துக்காக வேண்டி டேட்டா எடுக்கப்பட்டுச்சதோ அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணப்படும் சொல்லி ஒரு பிரின்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாவை எடுத்து ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல பிரிண்ட் பண்ண போறாங்க, ஒரு மேகசின்ல பிரிண்ட் பண்ண போறாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு ரிஃபரன்ஸுக்கு போட போறாங்கன்னா அந்த பர்பஸை சொல்லி அதுல போடும். அது இல்லாம வேற எங்கேயாவது உங்களோட பேர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு எதிராக, அந்த ஆர்கனைசேஷனுக்கு எதிராக. So personal data of an individual should only be processed for its intended purpose. அடுத்தது keep accurate and up to date personal data. ஒரு ஆளை பத்தி உள்ள ஒரு சிட்டிசன், யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன் டேட்டா, லேட்டஸ்ட் டேட்டாவை எந்த வரைக்கும் வச்சுக்கொண்டு பர்சனல் டேட்டா கேன் பி ஸ்டோர்ட் until its purpose is achieved. அப்போ அது தேவை முடியும் வர காட்டியும் பர்சனல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் என்ற ஒரு பிரின்சிபிள் இருக்கு. போத் இன்டிகிரிட்டி அண்ட் கன்ஃபிடென்ஷியலிட்டி ஷுட் பி மெயின்டைன் வென் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா. ரைட்டா? இன்டிகிரிட்டின்னு சொன்னால் அதோட உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். The data controller is accountable for maintaining the above 6 principles. இப்படி ஒரு 7 principles GDPR கீழே வரும். இதெல்லாம் தெளிவா வெளிப்படையா விளங்குற விஷயங்கள் தான். Right. Any questions? Doubts இருக்குதா? Words, terminologies. Right. Intellectual property rights. Intellectual property கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இன்டெலெக்ட் சொன்ன ஒரு ஆளுடைய இன்டெலெக்ட். சரி, ஏஆர் ரஹ்மான் பாட்டு ஒன்று அடிக்கிறாரு, ஒரு மியூசிக் ஒன்று போடுறாரு, இல்லாட்டி அனிருத் வந்து ஏதாவது ஒரு நியூ பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போடுறாரு. ஸோ அது என்ன? அது அவருடைய ஒரு படைப்பு, என்ன ஒரு கிரியேஷன். அந்த கிரியேஷன் எப்படி வந்திருக்குது? அவருடைய இன்டெலெக்டை பாவிச்சு. இன்டெலெக்ட்னு சொன்னா அவருடைய சிந்தனை, அவருடைய அறிவு, அவருடைய கெட்டித்தனம், அறிவு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு வேர்டு தான் இன்டெலெக்ட். அப்போ இப்படியான நிறைய விஷயங்கள் இப்போ சாஃப்ட்வேர்லையும் சம்மந்தப்படும். இப்போ அது ஒரு மியூசிக்ல அது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆகிக்கிற மாதிரி, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒரு ஆள் செஞ்சால் அது அவருடைய நாலேஜை வச்சு செய்யப்பட்ட ஒன்று தானே. அந்த உருவாக்க அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து பாதுகாக்கிற ஏற்பாடுகள் இருக்குது சட்டங்கள்ல. இப்போ உங்களை மாதிரி ஒரு சாஃப்ட்வேரு அதான் இப்போ அடிக்கடி கூகுளுக்கும் கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இந்த பெரிய கம்பெனிஸ் கடையில் நிறைய இந்த என்ன சொல்ற வழக்குகள் போடுவாங்க. என்னென்னா ஒரு ஆள் ஒன்றை ரிலீஸ் பண்ணதோடய அதே மாதிரி இன்னொரு ஆள் பார்த்து காப்பி பண்ண நேரம் அவன் சொல்லுவான், இது எங்கள்கிட்ட இருந்து வந்த ஐடியாவை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அல்லது எங்கள்கிட்ட இருந்து சிலதை களவெடுத்து செஞ்சுக்கிறாங்க. அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் கூட நடக்குது. ரைட், இதுதான் விஷயம். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் இன்வென்டர்ஸ். கண்டுபிடிப்பாளர்களோட கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன்ஸ். Intellectual property rights are developed to give complete right for the creator to use their inventions. It allows protecting the knowledge related to developing the invention. Intellectual property right types are copyrights, trademarks, and patents. அதில் உள்ள வகைகள் தான் copyrights, trademarks, and patents. அப்போ அது என்னென்று கீழே தந்திக்கிறோம். காப்பிரைட்ஸ்ன்னு சொல்றது இந்த சீன் அடையாளம் போட்டு பார்த்துப்பீங்க, சில அந்த சீலில் போட்டிப்பாங்க, ஒவ்வொரு பிராண்ட்லேயும் சீன் போட்டிங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் டேஞ்சிபிள் கிரியேஷன்ஸ் ஆஃப் அன் இன்வென்டர். தே கேன் பி மியூசிக், சாஃப்ட்வேர் கோட்ஸ் or artwork. The copyright owner has the right to sell or reproduce them. அப்போ வெளிப்படையாக தெரிஞ்ச கிரியேஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இன்வென்டர்ட இந்த மாதிரி மியூசிக், சாஃப்ட்வேர் இதோட சம்பந்தப்பட்ட இதை தான் காப்பிரைட்னு சொல்றது. ட்ரேட்மார்க்னு சொல்றது என்ன? இட் இஸ் அ யூனிக் சைன் தட் கேன் பி யூஸ் டு டிஃபரன்ஷியேட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ட்ரேட்மார்க்னா அந்த பொதுவாக பேர்கள் அல்லது லோகோஸ் இருக்குது தானே,
அதை வந்து இன்னொரு ஆள் யூஸ் பண்ணிடுறாரு இந்த மாதிரி. இப்போ கேஎஃப்சியோட லோகோ இன்னொரு ஆள் கேஎஃப்சியோட போர்டை போட்டு கடை நடத்தல. ரைட்டா? சாம்சங் போர்டை போட்டு நடத்துனா சாம்சங் கம்பெனி அங்கீகரிச்சிக்கும் ட்ரேட்மார்க். அதான் ட்ரேட்மார்க்னு சொல்லுவோம். அப்போ அப்படியான விஷயங்கள் ட்ரேட்மார்க்ஸ் யூனிக் சிம்பிள்ஸோட சம்மந்தப்பட்டு. பேட்டன்ட்ஸ் சொல்றது it gives the right to the owner to commercialize their patent. Therefore, no one can sell or create an invention without the patent owner's permission. பேட்டன்ட் சொன்னா சில ஆட்கள் வந்து ஐடியாஸ் எண்ட் ப்ராடக்ட் இருக்காது, ஆனா ஐடியாவை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. பேப்பர்ஸ்ன்னு சொல்றேன்னா மேகஸ் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோமே, அதுகளில் கன்செப்டை டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. பண்ணிட்டு பேட்டன்ட் போட்டு வச்சுப்பாங்க. பேட்டன் போட்டு வச்சால் இப்போ இன்னொரு ஆள் என்ன செய்யலாம்னா இப்போ அவர்கிட்ட பேப்பரை வாசிச்சுட்டு அது சம்பந்தமான ஒரு ப்ரொடக்டா அவர் உருவாக்கலாம். ஆனால் உருவாக்குறதுக்கு முன்னுக்கு அந்த பேட்டன்ட் ஓனர்கிட்ட அனுமதி எடுக்கும். பேசிக்கலி அவருக்கு காசு கட்டும், வேற ஒன்றும் இல்லை. காசு கட்டினால் அவர் அனுமதி தருவார். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்டை செய்யலாம். ஏன்னா அவர்கிட்ட ஐடியாவை வச்சு கொண்டு தான் நீங்கள் உங்களோட ப்ரொடக்டை செய்கிறீங்க. அவர் ஏதாவது தியரிஸை போட்டு வச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. இதுதான் பேட்டன்ட் சொல்லுவோம். சும்மா சொல்லுவோமே, இந்த உள்நாட்டுல இல்ல யூஎஸ்ல எல்லாம் நல்லா உழைக்கலாம். நல்ல ஒரு கிரேசி ஐடியா ஒன்று இருந்தா ஐடியாவை நீங்க எழுத்துல கொண்டு வந்துட்டு நீங்க பேட்டன்ட்டை போட்டு வைக்கலாம். யாராவது எங்கேயாவது நீங்க இப்படி ஒப்சர்வ் பண்ண நேரம் யூஸ் பண்றாங்கடா உங்களோட ஐடியா யூஸ் பண்ண, நீங்க அவருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம். யூஎஸ்ல இருந்தா அப்படி செய்யாது. நீங்க சொல்லலாம், இல்லை இவர் என்னோட ஐடியா தான் யூஸ் பண்ணிக்கிறாரு, இந்த அதே தியரிஸ் எல்லாம் வந்திருக்குது, இந்த ஐடியா பேட்டன்ட் உடனடியாக அதுக்குள்ள சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் நாலேஜ். நாலேஜோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ரொடெக்ஷன் செய்யுது. ரைட், தான் brief idea behind intellectual property. So basically it's the invention of inventors. Okay, அப்போ அந்த காப்பிரைட் சம்பந்தமா கொஞ்சம் டீட்டெயிலா. Copyright gives the owner of the work to protect their work without being duplicated by another. The original creator of the work gets the ownership to that work automatically. If another party wants to duplicate it, then they need to get permission from the owner. இப்போ நீங்கள் சில நேரம் யூடியூப்ல இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மூவியை பார்க்க போகிற நேரம் ஒரிஜினல் குவாலிட்டியில் இயது சவுண்டெல்லாம் சரி என்ன சொல்லி அணில் கத்துற மாதிரி சவுண்ட் கேள்விப்பட்டீங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் கூட சில இந்த ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வித்தியாசமான சவுண்டில் போடுற என்னத்துக்குண்டா ஒரிஜினல் குவாலிட்டியில் நீங்கள் அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி காப்பிரைட்டால் இந்த இதை அந்த அதுக்குள்ள ஏஐ ஏஜென்சி இருக்குது, அது ஸ்கேன் பண்ணி சொல்லும் இது காப்பிரைட் வயலேஷன் நடந்துக்கு. அது தெளிவாக காட்டும் இது யார்கிட்ட மியூசிக் இந்த சொல்லி. இப்போ ஒரு நியூ ஃபீச்சர் நான் ஃபீச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வந்து சொல்ல ப்ளூ வெரிஃபைட் பேட்ச் உள்ள ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, செலிபிரிட்டிஸ் இல்லாட்டி பாப்புலர் நாள். இப்போ இவங்க வந்து ஒரு மியூசிக் வீடியோவோ இல்லை என்னத்தையும் சரி சும்மா சரி ஒரு டிக்டாக் வீடியோவை அப்லோட் பண்ண நேரம் அதில் காட்டுது இதில் போகிற மியூசிக் யாருன்னு சொல்லி அந்த காப்பிரைட்டை தான் காட்டுது. ரைட், இப்போ அந்த மாதிரி இன்றைக்கு அந்த காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் முக்கியமான ஒரு விஷயம் ஆகிடுது. So movies, dramas, music, artwork, books, software, video games, everything can be copyrighted. Copyright gives credit to the owner and they can charge when allowing others to use their work. This approach encourages people to develop new things as it gives credit to their effort and ability. When you want to state that your work is copyrighted, then you need to state that no copyrighted infringement is intended. அப்போ நீங்கள் உங்களோட இதை காப்பிரைட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அந்த டேர்மை நீங்கள் போட்டு வைக்கணும். இப்போ போட்டால் கொஞ்சம் ஆட்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க காப்பி பண்ணுறது. Copyrights give the owner exclusive rights to reproduce the work, develop new work based on the initial work, share the work by selling, leasing or transferring the ownership to another party. Right, அப்போ இது காப்பிரைட்டோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். பேட்டன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட நாலேஜ் இன்வென்ஷன்ஸை நீங்கள் எழுத்தில் கொண்டு வர்றது, அதுக்குள்ள சட்ட அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்வது. பேட்டன்ட் கிராண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஃபார் இன்வென்ஷன்ஸ். ஈச் இன்வென்ஷன் கண்டெய்ன்ஸ் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். When you apply for a patent, you need to make it public regarding your invention's technical information. You disclose this information in a patent application. There are 3 types of patents. Utility patent, இது என்னது கொடுக்குறது for machinery items and processes.
design patent for the design of the product. Plant patent for exploration on new and distinctive plants. நான் நினைக்கிறேன் பிளான்ட் நீங்க சொல்றது இடம் ஆகிக்கும். ஐம் நாட் ஷுவர். தாவரத்தை சொல்றது இல்லை, இது வந்து இடம். பிளான்ட்னு சொல்ற இடம் தான் நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோரேஷன் ஆன் நியூ அண்ட் டிஸ்டிங்டிவ் பிளான்ட்ஸ். ஓகே, வாட் எவர் இட் இஸ். இப்படி 3 வகையான பேட்டன்ட் இருக்குது. நீங்கள் கொள்ளலாம். Confidential information is information that cannot be disclosed due to privacy and secrecy of the data. Confidential agreements are non-disclosure agreements, அல்லது NDA ன்னு சொல்லுவாங்க, where the parties involved in the agreement are bound to protect the data's confidentiality. இப்போ நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிற நேரம், இல்லாட்டி ஃப்ரீலான்சராக நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற நேரம், உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டை தாரவர் இப்படியான NDA டாக்குமெண்ட் ஒன்று தருவார் சைன் பண்ண சொல்லி. அதோட மெயின் நோக்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற கோட் அல்லது கம்பெனியோட டேட்டாவை வெளியே எங்கேயும் ஷேர் பண்ண இல்லாது, வெளியே காப்பி பண்ண இல்லாது இப்படி சொல்லி சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் தான் இந்த கன்ஃபிடென்ஷியல் அல்லது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ரைட். So companies can sign NDAs with the employees to ensure that the company data are not disclosed to the outside. So there are 2 types of confidential information. One is personal. So this is again we have seen sensitive data of an individual. அடுத்தது வந்து competitive advantage information. The company the secrets. Companies protect their business related information from their competitors. இந்த ரெண்டையும் protect பண்ற ஒரு விஷயமா இந்த NDAs செய்யப்படும். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸ் 2 பார்ட்டிஸ் கிடையும் செய்யப்படும். கன்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது அதுதான். ரைட். We have another 2-3 pages to go through. Any questions so far on that? உங்களுக்குள்ள கிளியரா? நான் இந்த செஷன் முடிஞ்சா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. முழுசா ஃபுல்லா ரீட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு டாபிக்கையும் பாருங்க, அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஜட் டவுன் பண்ணி எடுங்க. ரைட். ஸோ நோட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. அப்போ உங்களுக்கு அது உடனே இன்ஸ்டன்ட் என்ன சொல்றது ரிவிஷன் மாதிரி திரும்ப நீங்க வந்து இந்த ஸ்லைடை பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த டாபிக் இந்த ஏரியால இதுதான் வரப்போகுது சொல்லி. ரைட். Safeguarding hardware is that protecting your hardware from damage and stealing. To protect the hardware from damages, you can take safety measures such as storing and managing them with care. To protect the hardware from stealing, you need to impose security measures. Yeah. Security பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும். களவுல இருந்து பாதுகாக்கிறதா இந்த. Right. Storage media எப்படி ஹேண்டில் பண்றது? Storage media holds data such as files and documents. These files can hold confidential and important data. Therefore, it is important to protect the storage media. These are some techniques. First one, store the devices at room temperature. Yeah. Room temperature is in degrees Celsius. Shakur. Room temperature? How many degrees Celsius? No. ஒரு நம்பரும் நீங்கி ரூம் டெம்பரேச்சர் 27 degrees Celsius. சரியா? தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும் ஸ்டோரேஜ் மீடியாவை. மிச்சம் கூட்டினா மிச்சம் குறைஞ்சா சொல்ல தேவையில்லை. எப்படி டிவைஸ் பழுதாப்பு உண்டு. ஒன்று பனியில் உறைஞ்சிடும், இல்லாட்டி நெருப்பு பிடிச்சி அழிஞ்சிடும். ரைட். ஸோ ரெண்டாவது, do not place the storage media on top of other electronic devices. இப்போ லேப்டாப்புக்கு மேலே மூடி வச்சுக்கிற லேப்டாப் அல்லது ஒரு சிபியூக்கு மேலே கொண்டு போய் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வைக்கிறது என்ற அதில் உள்ள ஹீட்டெல்லாம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது அவாய்ட் பண்ணும். Eject the devices safely before just removing them from the computer. இப்போ பென் டிரைவ் எல்லாம் அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குதுன்னா பென் டிரைவ் பிளக் பண்ணால் அதில் போய் இஜெக்ட் பண்ணும். நம்ம என்ன செய்யற சும்மா போட்டு எடுக்கிறது இல்லையே. அது உண்மையிலே சில நேரம் டேமேஜ் உண்டாகும். டேட்டா சில நேரம் அது பிரச்சனையாகும். அப்போ ஒழுங்கான முறையில் அதை இஜெக்ட் பண்ணுறது. சில நேரம் நீங்கள்
இதை கூட கை வைக்க தேவையில்லை. இப்போ சிடி போடுற லேப்டாப் சிடி தானே, நீங்கள் அதை சாஃப்ட்வேர்லேயே போய் ஓப்பன் பண்ணணும். அதுலேயே டிவைஸ்லேயே போய் உங்களோட அந்த சிடி டிரைவ் அல்ல டிவிடி டிரைவை காட்டுதுன்னா நீங்கள் ஏதோ ஓப்பன் கொடுத்தால் அதை ஓப்பன் ஆகும். நீங்கள் இதுக்குள்ள போட்டு நோண்டி கொண்டு தெரியுது. ஜஸ்ட் சிடியை போட்டுட்டு நீங்கள் மூட வேண்டியது தான். ஓப்பன் பண்ணுறதை நீங்கள் இதில் பட்டனிக்கே தானே, இந்த பட்டன் யூஸ் பண்ண தேவையில்லை, அவாய்ட் பண்ணலாம். அப்படி சில விஷயங்களை நாங்கள் சாஃப்ட்வேர் மூலமாகவே செய்ய பழகிக்கொள்ளணும். ஒழுங்கான முறையில் இஜெக்ட் பண்ணுறதும் இது பண்ணுறது. Do not keep devices near water or direct sunlight. அது மட்டும் இல்லை, கோப்பியை பக்கத்தில் வச்சுட்டு குடிக்கிறது, தேத்தனி வச்சு குடிக்கிறது, ஜூஸ், எறும்பெல்லாம் கீபோர்டில் என்ன கவனமாக இருக்கும். ரைட். அப்போ இது வந்து ஸ்டோரேஜ் மீடியாவோட சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு. லேப்டாப்ஸ், சாரி, இந்த ஹார்ட் டிஸ்க், சிடிஸ் இதோட சம்மந்தம். Storing computer equipment. Computer equipment needs to be stored safely without damaging it by moisture. Moisture and temperature changes. Anybody knows what is moisture? Moisture சொன்னா அந்த ஈரத்தன்மை, ஈரப்பதன்னு சொல்லுவோம். ஈரப்பதன் அந்த பிசு பிசுண்டு இருக்குமே, அதுதான் moisture. அதுகள் படாம நாங்க பார்த்துக்கலாம். And also temperature changes. Following are some of the methods that can be store computer equipment correctly. இது பொதுவாக கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாம் மேலே சொன்னதெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பாதுகாக்கிறது. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் இருக்கும். ரிமூவ் த பேட்டரிஸ் அண்ட் இங்க் கார்ட்ரிஜஸ் அண்ட் டிட்டாச் கேபிள்ஸ் அண்ட் பெரிஃபரல்ஸ். நிறைய நாள் யூஸ் பண்ணாட்டி கலட்டி வைக்கிறது. சூஸ் த ரைட் கண்டெய்னர் டு ஸ்டோர் ஐட்டம்ஸ். மவுஸ், கீபோர்ட் எல்லாம் எடுத்து எங்கேயாவது வைக்கிறேன்டா சும்மா ஓப்பனில் வைக்காம அதுக்குன்னு சொல்லி உள்ள கண்டெய்னர்ஸ் இருக்குது. சில நேரம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போட்டு வைக்கலாம். என்ற வரைக்கும் இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்ல போட்டுருவாங்க, ஏன்னா மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுகள் பாதிக்கும். அட் அ டெசிகண்ட் அண்ட் சீல் த கண்டெய்னர். இது என்னன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் ஃப்ளூயிட் மாதிரி ஏதாவது போட்டு ஒட்டுற சாமான சொல்லிக்கிறான்னு தெரியல. Store in anti-static bags to protect from electrostatic discharge. சின்ன சின்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் வரும், உங்களோட விரல்ல இருந்து கரண்ட் பாயும் தெரியுதானே. பேப்பரை தேய்ச்சிட்டு இப்படி ஒட்டுனா ஒட்டும், சீப்பை ஒட்டுனா ஒட்டும். அந்த மாதிரி பேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் சார்ஜ் இல்லாத பேக்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் பேக்ஸ். அதுல நீங்க போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களோட டிவைசஸ். Add a layer of bubble wrap for fragile items. Bubble wrap na டிக் 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 முட்டை விடுவீங்க, புதிய டிவைசஸ் வர நேரம் வைக்கல வரும். ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ்னா அந்த உடஞ்சி போகக்கூடிய அந்த டிவைசஸ் அப்படியான ஒரு சேஃப்டி பபிள் ரெப்புக்குள்ள போட்டு வைக்குது. செப்பரேட் பார்ட்ஸ் அண்ட் பீசஸ் அண்ட் கிவ் த பார்ட்ஸ் தரோ கிளீன். சரி, இதெல்லாம் ஜென்ரல் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட் பாதுகாக்கிற விஷயங்கள். அடுத்தது எக்ஸஸ் கண்ட்ரோல் இருக்கணும். யாருக்கு டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம் பண்ண இல்லாதுன்னு இது ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். So access controls define who can access the data and resources of a company. They can be classified as physical, பௌதிக ரீதியானதாகவும் இருக்கும், லாஜிக்கலாகவும் இருக்கும். லாஜிக்கல்னா இன்டர்னல் சாஃப்ட்வேர் லெவலில். While physical access controls can restrict access to rooms or buildings, logical access controls can limit access to data or computer networks. With the use of access controls, unauthorized access to physical and logical resources can be restricted. User credentials to log to the systems, biometrics, and access cards to enter a building or room are examples of access controls. Physical access controls, general access controls, user credential, biometric னு சொன்னா ஒரு மெத்தட் என்ன, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஃபோன்ல எல்லாம் இருக்குதுன்னா ரைட், இப்படியான இதெல்லாம் அல்லது எக்ஸஸ் கார்ட்ஸ் யூஸ், இதெல்லாம் எக்ஸஸ் கண்ட்ரோலோட சம்பந்தப்பட்ட ஏற்பாடு. Recovery of stolen property. Use of security mentioned above
measures will not help in mitigating theft. எவ்வளவுதான் மேலே ஏற்பாடுகள் செய்தாலும் களவெடுக்கிறதுலேருந்து சில நேரம் அது பாதுகாக்கும். நீங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படியான கண்ட்ரோல்ஸ் செஞ்சாலும் களவெடுக்கிறதுல இருந்து அதை எப்படி ரிகவர் பண்றது, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை ரிகவர் பண்றதுக்கு உங்கள்கிட்ட ஏற்பாடிக்கும். அப்போ அதில் ஒன்று keep the serial numbers of the devices. Use digital trackers in the devices. Put locks to the devices. Use a locator app to find a stolen laptop. Use surveillance cameras and file a police report. Wipe out data if you can remotely log to the device. Suppose for cloud environment தான எல்லாரும் ஃபோன்லயும் login ஆகி லேப்டாப்லயும் login ஆகி இருக்கீங்கடா, நீங்க என்ன செய்யலாம், உடனடியா ஒரு இன்னொரு டிவைஸ்ல இருந்து அதே அக்கௌண்ட்டுக்குள்ள login ஆகி டேட்டாவை நீங்க அழிச்சு வச்சிடணும். அழிச்சு வச்சுட்டா நீ அதுக்கு பிறகு சில நேரம் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்றாலும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிருந்தா அவரோட மெஷினே அது அழிஞ்சிடும். ஏண்டா சிங்க் ஆகிறது தானே. அந்த மாதிரி வேலைகள் நாங்க உடனடியாக செய்யணும். ஒரு ஸ்டோலன் களவாடப்பட்டது அந்த டிவைசஸ், அது சில கைட்லைன்ஸ் உங்களுக்கு தந்தீங்க. UPS. When the power failure fails, data protection line note. When main power fails, UPS provides backup power supply to provide an uninterrupted power supply, at least until you save your work. If the power goes off, you lose any unsaved data as in the random access memory deletes. Therefore, having a UPS will indicate that the power has gone off, so that you need to save it to secondary storage. அன்இன்டரப்டட்னு சொன்னா இன்டரப்டட்னா குறுக்கீடு செய்தல், அன்இன்டரப்டட்னா குறுக்கீடு இல்லாம பவர் தொடர்ந்து வர்றது தான் அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்றோம். ஸோ தட் வில் கிவ் யூ டைம் டு சேவ் யோர் டேட்டா, ப்ரொடெக்ட் யோர் டேட்டா. ரைட். Hardware firewall stands between LAN and WAN to filter any unnecessary traffic or possible intruder attacks. For example, the firewall prevents unauthorized persons on the internet or outside your network. இப்போ லேனுக்கும் வேனுக்கும் லேன் சொல்றது உங்களோட என்வாயன்மெண்ட் ஆர்கனைசேஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க். வேன் சொல்றது இந்த லேன் வெளியில உள்ள ஒரு நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகுது. ரெண்டுக்கும் இடையில வர ஒரு ஏரியா தான் இந்த ஹார்ட்வேர் ஃபயர்வால். அப்ப இதுல இது என்ன செய்யும், எகெயின் ஒரு சாஃப்ட்வேர் செய்யற அந்த ஃபில்டரிங்கை ஹார்ட்வேர் லெவலில் நாங்கள் செய்கிறோம். இப்போ ரவுட்டர்ஸை நாங்கள் கன்ஃபிகர் பண்ணி வைக்கிறோம். இந்த கனெக்ட் பண்ணுற ரவுட்டர்ஸ் டிவைசஸ் இருக்குது, அதில் நாங்கள் சில ஏற்பாடுகளை இந்த அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் வராமல் இருக்கிறது, உங்களோட நெட்வொர்க் ஏரியாக்கில் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யணும். ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வால் ப்ரொடெக்ட்ஸ் த என்டையர் நெட்வொர்க் யூசிங் ஒன் டிவைஸ். A hardware firewall is physically installed on the network. Physically installed. பௌதிக ரீதியாக தான் அதை போடுவாங்க. And you have to protect it by placing it in a secure location. Using a hardware firewall is a cheap option as it does not require an annual fee. It is fast and does not affect the performance of the network. Okay. அப்போ அதாவது ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கலாம். அது ஒரு டிவைஸ், வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு டிவைஸ் தான் அது. அதுக்கு நீங்கள் லேனையும் வேனையும் கனெக்ட் பண்ணுங்க. ரைட். அடுத்தது லாக்ட் டோர்ஸ் கொண்டு வர்றது. அப்போ அதுக்கு நீங்கள் பயோமெட்ரிக்ஸ், லாக்ஸ், கேமராஸ், அலார்ம்ஸ், சிசிடி கேமரா, இதுகளை நீங்கள் சிசிடிவி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக, இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்க ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனை நீங்கள் செக்யூர் பண்ணலாம். ரைட். அந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. தம் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். Surge protector notes. Surge protector is used to protect the electrical devices from high voltages. This is the trip switch. So if the voltage is high, it can damage the electrical devices. Right? Lightning struck, it could cause a voltage spike and burn the device components. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படியான சர்ச் ப்ரொடெக்டர்ஸ் மூலமாக நாங்கள் கனெக்ஷனை கொடுக்குறோம். அது இல்லாமல் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். யூசர்ஸ் நீட் டு நோ ஹவு டு சேஃப்கார்ட் த ஹார்ட்வேர் ஃப்ரம் டிஃபரெண்ட் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தட் மைட் ஹார்ம் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்று டெம்பரேச்சர். So this is a very important, significant environmental concern. All hardware should be kept under room temperature to get the best performance and free of damage. Aduthathu, humidity. Humidity can cause issues at cable connections. Particular humid environments may require pre-wired special hardware to prevent the devices from catching
ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்ன? அதுவும் அந்த ஈரப்பதன் சம்பந்தப்பட்டது தான். ஈரம் படாமல் இருக்கிற மாதிரி கேபிள்ஸ் வந்து அல்லது ஸ்பெஷல் ஹார்ட்வேர் இருக்கணும் உங்களோட டிவைசஸை பாதுகாத்து. அடுத்தது கொரோசிவ் சப்ஸ்டன்சஸ். கொரோசிவ்னு சொன்னா கொரோஷன், துரு பிடிக்குது, கரல் பிடிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ அப்படியான கரல் பிடிக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ், உப்பு, அசிட்ஸ், இதுகளை வந்து நாங்கள் இன்ற வரைக்கும் தகுந்து கொள்ளணும் ஒர்க் பண்ணுற ஏரியாவில். ஸோ therefore it is important to make sure devices are not near the corrosive substances. At the magnetic fields, with the electronic process going inside the hardware, they are being kept near magnetic fields can damage the performance of them. இப்போ ஹார்ட் டிஸ்கை கலட்டி வைக்கிறீங்க, காந்தம் இல்லாட்டி வேறு அந்த மாதிரி ஒரு டிவைஸு கிட்ட வச்சா டேட்டாலாம் அழிஞ்சிடும், இல்லாட்டி சேஞ்ச் ஆகும், ரிகவர் பண்ணிடாமல் போகும். அதே மாதிரி ஷாக் அண்ட் வைப்ரேஷன், அதையும் நீங்கள் பார்க்கணும். Electronics that are well suited to use in a laboratory might not be suitable to use in a field where there is a lot of shock and vibration. Hence, it is essential to use special hardware in such environments. Right, புழுக்கங்கள் அதில் நாங்கள் பார்த்துக்குவோம். Right, so that concludes your first module.